ஸோ கன்னி ராசி வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்த 30 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்னு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு அவநம்பிக்கை, ஒரு இன்செக்யூர்டான ஒரு ஃபீலிங்ஸ் அண்ட் அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ, இல்லை ஆல்மோஸ்ட் நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களோ. ஸோ கன்னி ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஒரு விதையை மட்டும் உங்களுக்கு அது விருட்சமாகக்கூடிய வேலைகள் அதுக்கு அடுத்தடுத்து தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதற்கான சில நபர்களும் உங்களோட கூட்டு சேருவாங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அவங்க நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம இன்னைக்கான பதிவு என்ன, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த 30 நாட்கள் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, உங்க ராசிக்கு அடுத்த 30 நாள் எப்படி அமைய போகுது அப்படிங்கறத ரொம்ப சூப்பரா டாரோ கார்டு மூலமா நமக்காக சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ராசியினரும் தொடர்ந்து முழு பதிவையும் பாருங்க. உங்க ராசிக்கான விஷயங்கள் என்ன, அடுத்த 30 நாட்கள் உங்களுடைய லைஃப் எப்படி அமைய போகுது, சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணினீங்கன்னா இன்னும் சூப்பரா சிறப்பா அமையும் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள்லாம் நம்ம டாரோ கார்டு மூலமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கன்னிராசி நேயர்களே, அடுத்த 30 நாட்கள் உங்க லைஃப் எப்படி அமைய போகுது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது, சாதகம் என்ன பாதகம் என்ன, இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் சாரா மேம் டாரோ கார்டு ரீட் மூலமா நமக்கு சொல்ல போறாங்க. முழு பதிவையும் பாருங்க. நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ள பதிவா அமையும். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்து 30 நாட்கள் கன்னி ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் தட், நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். இந்த தருணத்தில் இந்த வீடியோவை பார்க்க வச்ச பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லும் விதமாக நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நடக்கும்ன்ற நம்பிக்கையோட கன்னி ராசிக்கான அடுத்து 30 நாட்களுக்கான ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கன்னி ராசி வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்த 30 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக பேசுகிறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு என்னதான் திறமையே இருந்தாலும், ஆனால் அந்த திறமையை நீங்கள் தான் வெளியே சொல்லணும். அதை சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் வெறும் ஹார்ட் ஒர்க்கே பண்ணிக்கிட்டு உங்கள் திறமையை செயல்லே காமிச்சிட்டு இருந்தால் யாருக்கும் அது வெளியே தெரியாது. ஸோ இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட திறமை என்னன்னு அவங்களே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட திறமைகள் என்னன்றது நீங்களே வெளியே சொல்ல ஆரம்பித்தா மட்டும்தான் உங்களுக்கு மேற்கொண்டு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். அண்ட் இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்க ப்ராஜெக்ட்ஸ் கூட உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கும் ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அப்போ அதற்குரிய நபர்கள்கிட்ட நீங்கள் கரெக்டாக பேசணும். உங்களால் என்ன பண்ண முடியும், எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய முடியும் உங்களோட வேலை தொழில் சார்ந்த இடங்களில். அதாவது தொழில் செய்கிறீங்கன்னா கூட உங்களுடைய எம்ப்ளாயீஸ் ஸ்டாஃப்ஸ் கிட்ட உங்களை பற்றி நீங்கள் தான் அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லணும். அண்ட் அவங்க சைட்லேருந்து என்ன தேவை உங்களுக்கு அப்படின்றதையும் நீங்கள் தான் கரெக்டாக சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான கான்வர்சேஷன் வைக்கிறீங்க, இந்த மாதிரியான அந்த பேச்சாற்றல் இருக்குது. இந்த அடுத்த 30 நாட்கள் இப்படி ஒரு பேச்சாற்றலோடு நீங்கள் உங்களுடைய தொழிலை கொண்டு போகிறீங்க, உங்களோட துறையை கொண்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய துறையில் நல்ல சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. நல்ல கொலாபரேஷன் இதனால் ஏற்படும். உங்களோட பேச்சால் நல்ல கொலாபரேஷன்ஸ், நல்ல ஒரு கொலீக்ஸ், உங்களோட நல்ல ஒரு பாண்டிங் சேர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அடுத்த கட்டம் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு தயாராக இருக்கும். ஸோ அடுத்த 30 நாட்கள் நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ கன்னி ராசி காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு அவநம்பிக்கை, ஒரு இன்செக்யூர்டான ஒரு ஃபீலிங்ஸ் அண்ட் அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ, இல்லை ஆல்மோஸ்ட் நம்ம விட்டுட்டு போயிட்டாங்களோ,
நம்ம கூட வந்து இப்போ ஒரு கனெக்ஷன் வந்து இல்லையோ, அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லையோ, எல்லாமே வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு பிளைண்ட் ஃபோல்டாக இருக்கும். உங்கள் பார்ட்னரை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் ஒரு கிளாரிட்டியும் கிடைக்காம இருந்திருப்பீங்க. இது வந்து சமீப காலமாக ஒரு 8 வாரங்களா இல்லை 8 மாதங்களா கூட அது வந்து இருக்கும். ஒரு இடைவெளி அதிகமாக இருக்கும். அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியாது. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனே இருந்திருக்காது இல்லையா? அதுலலாம் ஒரு தைரியம், தெம்பு, மன வலிமை கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபினிட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. முடிவும் இல்லை, முதலும் இல்லை, அந்த மாதிரி சிவத்தத்துவம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லூப் ஹோல் மாதிரி உங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்க போது அடுத்த 30 நாட்கள். அப்போ நீங்கள் இதுதான் முடிவு அப்படின்னு கன்சிடர் பண்ணி வச்சுருப்பீங்களா? அதெல்லாம் முடிவு இல்லை, இங்கே ஒரு ஆரம்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் நம்பிக்கை கொடுக்கக்கூடியதா, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியதா எல்லாமே மாற இருக்குது. அதனுடைய சூழல்கள் எல்லாம் மாற இருக்குது அடுத்த 30 நாட்கள் அப்படின்றது உங்களோட ரீடிங்கில் தெரியுது. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தோல்விகளாக இருக்கட்டும், ஏமாற்றங்களாக இருக்கட்டும், யாராவது உங்களை மிஸ்லீட் பண்ணியிருக்கலாம், தப்பான பாதைகளை போயிருக்கலாம், இதனால் அதிகமாக தோல்வி சந்திச்சிருப்பீங்க, நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து நீங்களே விட்டுட்டு வெளியேற மாதிரி ஆயிருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஒரு எண்டு கார்டுக்கு வரப்போகுது. அந்த சாப்டர்லாம் எண்ட் ஆக போகுது. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ சாப்டர் ஓப்பன் ஆக போகுது. அந்த நியூ சாப்டரில் பழைய விஷயங்கள் அப்படியே தூக்கி குப்பையில் போகிற மாதிரி மனசுலேருந்து எரிஞ்சு தூக்கி போட்டுட்டு இந்த நியூ சாப்டரில் எப்படி இருக்கலாம் அதை பற்றி மட்டும் யோசித்து மூவ் ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த நியூ சாப்டர் நியூ லைஃப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கன்னி ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஒரு விதையை மட்டும் போடுங்க, சரிங்களா? ஸோ ஒரு விதையை மட்டும் போட்டு அதற்கான விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள். இப்போ ஒரு மரம் வளர்க்கணும் ஆசைப்பட்றீங்க, ஒரு விதையை போட்டு ஸோ அந்த மரத்தினுடைய ஒரு பேபி பிளான்ட் இருக்கும் இல்லையா, அதை விதைச்சி வைங்க. ஸோ விதையை போட்டு அந்த செயலை மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும். அது வளர்ந்து விருட்சமாகறதுக்கான விஷயங்கள் தானாக நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் உங்களுக்கு அதற்குரிய சப்போர்ட்டும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பணம் ரீதியான விஷயங்கள், இப்போது நான் ஏதாவது ஒரு பெரிய ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலான்னு இருக்கேன், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு இருக்கேன், நான் வந்து பெரிய வீடு கட்டணுன்னு இருக்கேன், நிறைய தங்க நகை சேர்க்கணுன்னு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா அதற்கான சின்ன விஷயத்தையாவது இந்த வரக்கூடிய 30 நாட்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 100 சவரன் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா ஒரு 1 கிராம் இந்த 30 நாட்களுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், வாங்கி சேர்த்து வைக்க பாருங்கள். அப்போ அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அந்த இனிஷியேஷனை மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அது விருட்சமாகக்கூடிய வேலைகள் அதுக்கு அடுத்தடுத்து தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். அதற்கான சில நபர்களும் உங்களோட கூட்டு சேருவாங்க. ஸோ கூட்டு முயற்சியும் வெற்றி அளிக்கும். அதாவது பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்கள் நீங்கள் எதை விதைக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க யாராவது உங்களை காயப்படுத்தியிருக்காங்க, உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க, உங்களை புரிஞ்சுக்காமல் போயிட்டாங்க அப்படின்னா திரும்பியும் வந்து சேர்கிறதுக்கான காலமாக நிச்சயமாக வந்து இருக்கும். அண்ட் ஃபேமிலியில் வந்து நிறைய பேருக்கு ஃபேமிலியே உங்களை கேட்டு ஒரு வித முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க, உங்களை ஹானர் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும், இந்த பொண்ணு சொன்னால் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி உங்களை வந்து கேட்டு முடிவு எடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு இழந்த ஃபேமிலிக்குள்ளே நல்ல ஒரு மரியாதை இருந்தது, சமீப காலமாக அதெல்லாம் எனக்கு போயிடுச்சு, மரியாதையே போயிடுச்சு, இழந்துட்டேன், என்னுடைய டிக்னிட்டி இழந்துட்டேன் ஃபேமிலிக்குள்ளே அப்படிலாம் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிக்னிட்டி திரும்பவும் கிடைக்கும் உங்களுக்கு. இது ஃபேமிலிக்குள்ளே மட்டும்தானா, அப்போ ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எதுவும் சேஞ்சஸ் இருக்காதான்னு கேட்டிங்கனாலும் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நீங்கள் என்ன ஆசைகள் இருந்திருக்கோ ஒரு 6 வருஷம் முன்னாடியோ 6 மாதம் முன்னாடியோ ஒரு ஆசை உங்களுக்கு உருவாயிருக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில், நான் இதை பண்ணணும்னு. அது உங்களுக்கு அடுத்த 30 நாட்களில் சாத்தியமாகும் அப்படின்னு இருக்குது. ஸோ ஓவரால் கன்னி ராசிக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது, பொறுமையுடனும் நிதானத்துடனும் விட்டு கொடுத்தும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஹீலிங் கிடைக்கும். அடுத்த 30 நாட்கள் மிகப்பெரிய ரெக்கவரி கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஹீல் பண்ணக்கூடிய அளவில் யாராவது ஒரு நல்ல பார்ட்னர், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்னரோ, ஒரு லவ் பார்ட்னரோ, இல்லை மேரேஜ் பார்ட்னரோ, ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர், வாட் எவர் இட் இஸ், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஹீலிங் கொடுக்குற அளவுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் உருவாகும்.
ஸோ இதுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் சாக்ரிஃபைஸ் மைண்ட் செட் தான். தியாகம் மனப்பான்மை, விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஒரு உணர்வு. இது இருந்தால் போதும், அடுத்த 30 நாட்கள் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். டேரோ கார்டு ரீடிங் மூலமா மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ராசியினருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா மேம் நமக்கு ரொம்ப அழகா தெளிவா கார்டு ரீட் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப பயனுள்ள பதிவா இது அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் டேரோ கார்டு ரீட் பண்ணணும், உங்களோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாரா மேமை நீங்க நேர்ல சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா டேரோ கார்டு ரீடிங்ல தீர்வு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஜாதகம் இல்லை அப்படின்னு நீங்க கவலைப்பட்டாலும், இல்லை நம்ம பிறந்த நேரம் நமக்கு தெரியல, டேட் ஆஃப் பர்த் இல்லை, இந்த மாதிரி உள்ள நபர்களும் டேரோ கார்டு மூலமா உங்களுடைய முழு பலன்களை ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு. இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோல தெரியுற அதே நம்பருக்கு கால் பண்ணி ஜாதகம் இருந்தாலும் ஜாதகம் இல்லைன்னாலும் பிறந்த நேரம் தேதி தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நிறைய நல்ல விஷயங்கள் டேரோ கார்டு மூலமா நமக்கு ஜாரா மேம் மூலமா கிடைக்க போகுது. அதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.